இப்போலாம் சியா சீட்ஸ் சாப்பிட்டா வெயிட் குறைக்கலாம் அப்படிலாம் நிறைய வீடியோஸ் வருது இல்லைங்களா? சோ இந்த சியா சீட்ஸ் பத்தி ஏ டு செட் எப்படி சாப்பிட்டா வெயிட் குறைக்கலாம், எப்படி சாப்பிட்டா வெயிட் குறையாது, இந்த மாதிரி சியா சீட்ஸ் பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல அலசி பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர், நியூட்ரிஷன் அப்புறம் வெயிட் லாஸ் இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இத பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். உணவே சிறந்த மருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினைச்சா என்ன ஃபாலோ பண்ணுங்க. சியா சீட்ஸ் இதை வந்து நியூட்ரியன்ட் டென்ஸ் அப்படின்னு சயின்டிபிக்கா நம்ம சொல்லுவோம். நியூட்ரியன்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவா ஒரு பொருளோட சத்து சொல்லும் பொழுது 100 கிராம்ல இவ்வளவு புரோட்டீன் இருக்கு, 200 கிராம்ல இவ்வளவு புரோட்டீன் இருக்கு அப்படிதான் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? ஆனா இந்த சியா விதைகளை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 12 கிராம், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன்ல எவ்வளவு சத்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன்லயே இது நிறைய சத்து இருக்கு, நிறைய அளவு சத்து இருக்கு. இது மட்டும் இல்லாம இத கேலரி டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கேலரி டென்ஸ் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன்லயே நிறைய அளவு கேலரியும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்கே நம்மளுக்கு கொக்கி வந்துருச்சு. நியூட்ரியன் டென்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன்ல நிறைய சத்து இருக்கா, அப்போ ஒரு நாளைக்கு 100 கிராம் சாப்பிட்டா என்ன? இல்ல, அப்படி கிடையாது. ஏன்னா வெயிட்டை குறைக்கிறதுக்காக நம்ம சாப்பிட போய் இதுவே வெயிட்டை ஜாஸ்தியும் பண்ணிடலாம். இதுல என்னென்ன சத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது புரோட்டீன், நம்ம வந்து அடிக்கடி புரோட்டீன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன்லயே 2 கிராம் அளவுக்கு புரோட்டீன் இருக்கு. அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன்லயே 4 கிராம் ஃபைபர் இருக்கு. ஒருத்தருக்கு தேவையானது 25ல இருந்து 30 கிராம் ஃபைபர் ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1/3, 3/1 அளவுக்கான ஃபைபர் வந்து இந்த சியா சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறது மூலமாவே நம்ம அதை பூர்த்தி பண்ணிடலாம். அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து இருதயத்துக்கு ரொம்ப நல்ல ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ் இதுவுமே வந்து குட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 வந்து இந்த ஒரு டேபிள் ஸ்பூன்லயே நல்ல அளவுல இருக்கு. ஃபைபர் அளவே 4 கிராம் இருக்கு, புரோட்டீன் 2 கிராம் இருக்கு, அப்புறம் குட் ஃபேட் ஒமேகா 3 இருக்கு. இந்த மாதிரி மேக்ரோஸ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். மைக்ரோ, அதாவது கம்மியான அளவுல தேவைப்படக்கூடிய சத்துக்களுமே வந்து பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், அப்புறம் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி தாது பொருட்கள் இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதுல 8ல இருந்து 10% அளவுக்கு இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ்ல நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மேடம், இவ்வளவு கம்மியா சாப்பிட சொன்னா இதுல நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இல்ல வெயிட் எல்லாம் குறையும் சொல்றாங்களே, வெறும் ஒரு டேபிள் ஸ்பூன்ல எப்படி மேடம் வெயிட் குறையும் பாக்கலாமா? இந்த 1 or 2 டேபிள் ஸ்பூன் சியா விதைகள்ல இருக்கக்கூடிய ஃபைபர் அப்புறம் குட் ஃபேட் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமா நம்மளோட உணவு குழாய் மூலமா வயிற்றுக்கு போய் டைஜஷன், அதாவது செரிமானத்தை ஸ்லோ பண்ணுது. இந்த மாதிரி செரிமானத்தை ஸ்லோ பண்ணும் பொழுது நம்ம மத்த உணவுகள் புரோட்டீன், மத்த ஃபேட், நேச்சுரல் ஃபேட், காய்கறிகள் சாப்பிட்டு அது நம்ம வயிற்றுல இருக்கும் பொழுது இந்த சியா விதைகள் அதோட நியூட்ரியன்ஸ், அதோட சத்துக்களை வந்து பொறுமையா அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னொன்னு, இது வயிற்றுல போய் நல்லா வயிறை ஃபுல் பண்றதுனால நமக்கு ஒரு வயிறு ஃபுல்லான ஃபீலிங்கை இது கொடுக்குது. சோ இந்த மாதிரி வயிறு ஃபுல் ஆகுது அப்படின்னாலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்பு ரிலீஸ் பண்ணுது. சோ நம்ம அதிகமான உணவு எடுக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காவே நம்ம எடுக்கக்கூடிய உணவு அளவு அது கம்மியாயிடுது. இந்த மாதிரி ஸ்லோவா செரிமானம் ஆகுறதுனால நம்ம ரத்தத்துல குளுக்கோஸ் அளவுகளும் பொறுமையா தான் ஏறுது. சடனா குளுக்கோஸ் அளவு ஏறுது அப்படின்னா இன்சுலினும் ரொம்ப ஹையா ரைஸ் ஆகும். அது நம்மளுக்கு உடனடியா எல்லா சுகரையும் ஃபேட்டா மாத்தும். அந்த மாதிரி இல்லாம சுகர் அளவுகளை இது ரொம்ப ஸ்டெடியா வச்சிருக்கிறதுனால இன்சுலினும் வந்து ரொம்ப ஹையா ஏறாது. சோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அந்த கொழுப்பு உண்டாகக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சு போயிடும். இந்த சியா சீட்ஸ்ல உள்ள ஃபைபர் இது வந்து சால்யபிள் ஃபைபர், இன்னொன்னு ஃபெர்மெண்டபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெர்மெண்டபிள் அப்படின்னா புளிச்ச உணவுகள் மாதிரி இதுவும் வந்து நல்ல பாக்டீரியாக்களை வளர்றதுக்கு தூண்டும். சோ இந்த மாதிரி நல்ல பாக்டீரியாக்களும் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கலை ரிலீஸ் பண்றதுனால இதுவுமே நம்மளோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ இவ்வளவு நேரம் எப்படி நம்மளோட வெயிட்டை குறைக்குது இந்த சியா சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் இதுல வந்து மத்த தாது பொருட்கள், விட்டமின்ஸ், மத்த விஷயங்கள்னால என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட இருதய ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது. அப்புறம் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி தாது பொருட்கள் இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகளை வலுவாக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளட் சுகரை ஸ்டெடியா வச்சிருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் இது ரொம்பவே நல்ல ஒரு உணவு. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த சியா விதைகளுக்கு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்களை அழிய விடாம பார்க்கும். சோ நம்ம சாப்பிட நிறைய இந்த சர்க்கரை உணவுகள், பொரிச்ச உணவுகள், அப்புறம் ஆல்கஹால் இந்த மாதிரி சில உணவுகள் வந்து நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்களை நிறைய அழிச்சு அதனால நிறைய வியாதிகள் வருது இல்லையா? இதுவே இந்த சியா விதைகள் வந்து இந்த நல்ல செல்கள் அழிய விடாம பாதுகாக்கும். அதுக்காக நான் வந்து நிறைய சர்க்கரை உணவு, பொரிச்ச உணவுல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா சுத்தமா இந்த சியா சீட்ஸ் வேலை செய்யாது. சரி, இதை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 1/2 hour
இது வந்து சியா விதைகளை ஊற வச்சு அப்புறமா அதை சாப்பிடுறது தான் ரொம்ப நல்லது. சியா விதைகளுக்கு தண்ணியை உறிஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். சோ அதனால இது வந்து தண்ணியில அப்படி இல்லைன்னா மில்க் இல்ல தயிர், யோகர்ட் இந்த மாதிரி எதுலயாவது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி ஸ்பூன்ல நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இது சாப்பிடுறது நல்லது. எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இதை வந்து கண்டிப்பா ட்ரையா சாப்பிடக்கூடாது. ட்ரையா சாப்பிட்டோம்னா இதுக்கு தண்ணியை உறிஞ்சுற தன்மை இருக்கிறதுனால நம்ம தொண்டைக்குள்ளார போய் இல்ல உணவு நம்மளோட உணவு குழாய் அப்படி இல்லைன்னா குடல்ல சிக்கிக்கிட்டு ரொம்ப உயிருக்கே ஆபத்தான ஒரு டேஞ்சர் கூட வரவழைச்சிரும். சோ கண்டிப்பா இதை வந்து ட்ரையா சாப்பிடக்கூடாது. குழந்தைங்களுக்குலாம் இது வந்து ட்ரையா அப்படி எல்லாம் ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுத்துறாதீங்க. நல்ல தண்ணியில, மோர்ல, தயிர்ல அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அப்புறமா கொடுங்க. அதுதான் நல்லது. அப்புறம் சர்க்கரை உணவு, பொரிச்ச உணவு இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு சியா சீட் சாப்பிட்டா நம்மளோட கொழுப்பை கரைச்சிரும் அப்படின்னு நினைச்சும் இதை வந்து சாப்பிடக்கூடாது. அது இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஆப்போசிட்டா வேலை செய்யும். எக்ஸ்ட்ராவா 1 இன்ச்சு இல்ல 1 கிலோ கூட்டுமே தவிர, ஏன்னா அது கேலரி டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா தான் கேலரி போகுமே தவிர, இதை சாப்பிட்டா இதுக்கு பதில் நான் வந்து மாத்திரை மாதிரி இதை போட்டு நான் வெயிட்ட குறைச்சிக்கிறேன் அப்படிலாம் இந்த சியா சீட்ஸ் வேலை செய்யாது. இது வந்து வயிறு ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு பதில் லைக் ஒரு ஈவினிங் வந்து நீங்க ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கு பதில் ஒரு சியா சீட்ஸ் புட்டிங் அந்த மாதிரி சாப்பிடலாம். சோ உங்களோட டோட்டலா உங்களோட வயிறையும் ஃபுல்லாக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டுக்கு பதில் இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கா அந்த மாதிரி வேணா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிட்டு இதையும் நான் சாப்பிடுறேன் அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமா இது வேலை செய்யாது. ஏன்னா எந்த ஒரு உணவும் தனிப்பட்ட முறையில இது வந்து கொழுப்பை குறைக்கும், வெயிட்ட குறைக்கும் அந்த மாதிரி கிடையாது. எதுவுமே வந்து நீங்க சர்க்கரையெல்லாம் விட்டுட்டு மாவுச்சத்தை குறைச்சிட்டு இதையும் சேர்த்து சாப்பிடுறீங்க அப்படிங்கும்போது இது ஒரு அடிஷனல் எஃபெக்ட் கொடுக்குமே தவிர, இதுவே உங்களுக்கு வந்து நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இது சியா சீட் சாப்பிடுங்க வெயிட்ட குறைக்கும் அப்படின்லாம் வந்து யாராவது சொல்றாங்க உங்களுக்கு அப்படின்னா அது கண்டிப்பா ஏமாத்துற வேலை தான். சோ அந்த மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. யாரு சாப்பிடக்கூடாது அப்படின்னா, சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நான் இந்த மாதிரி சியா சீட் சாப்பிடலாமா, எவ்வளவு சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட மெடிசன்ஸ் வந்து டோசேஜ் மாத்திக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் சாப்பிடலாம். சோ யார் அப்படின்னா இந்த சக்கரை வியாதி இருக்கிறவங்க, பிரஷர் இருக்கவங்க, அப்புறம் இருதய நோய்க்காக சில பிளட் தின்னர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க வந்து உங்களோட டாக்டர் கிட்ட நான் ஏன்னா இது வந்து ரெண்டும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கவுண்டர் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால உங்களோட டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீங்க சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இன்னொன்னு ஏற்கனவே வந்து அடிக்கடி சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது இந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்களும் இதுல வந்து கொஞ்சம் ஃபைபர் நல்லாவே இருக்கிறதுனால உங்களுக்குமே வந்து இது வயிறு அசௌகரியம் ஏற்படுத்துது அப்படின்னா உங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிடலாம். லைக் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து சியா சீட்ஸ்னால அலர்ஜி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தவிர்த்திடலாம், சியா சீட்ஸ் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு. யாருமே வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேல இந்த சியா விதைகளை சாப்பிட வேண்டாம். ஏன்னா வந்து இதுல இருக்கிற அந்த ஹை ஃபைபர் வந்து ஒரு சில சமயங்கள்ல வயிறு வலி, கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் உண்டு பண்ணிடும். அது மட்டும் இல்லாம இது கேலரி டென்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேலரியை வந்து இதுல இருந்தே நீங்க எடுத்துக்க வேண்டாம். மத்த நேச்சுரல் ஃபேட்டு, புரோட்டீன், காய்கறிகள் அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். நான் எப்படி இந்த சியா விதைகளை சாப்பிடுவேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து யூஸ்வலா தயிர் இல்லைன்னா யோகட் இது வந்து ஒரு கப்ல 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் இதுல வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ்னா பப்பாயா அப்படி இல்லைன்னா பெர்ரிஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அப்படி இல்லைன்னா வாட்டர்மெலன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு 6-7 ஸ்லைஸ் கட் பண்ணி இதோட சேர்த்து நான் வந்து என்னோட புரோட்டீன் காய்கறி உணவு சாப்பிட்டுட்டு அப்புறமா நான் இதையும் வந்து ஒரு கப் சாப்பிடுவேன். இதனால எனக்கு வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். நல்ல ஒரு திருப்தியா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெசர்ட் சாப்பிட்ட ஃபீலிங் கொடுக்கும் எனக்கு. நீங்களுமே இந்த மாதிரி லோ கார்ப் உணவுகளோட சேர்த்து சியா விதைகளையும் சாப்பிடுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே உங்களோட வெயிட் லாஸ், தொப்பை குறையறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சக்கரை உணவு, பொரிச்ச உணவு இதெல்லாம் வெளுத்து கட்டிட்டு சியா சீட்ஸ் புட்டிங்கையும் சாப்பிட்டுட்டா நம்மளுக்கு வெயிட் குறைஞ்சிரும் இப்படி எல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா அது நிச்சயமா நடக்காது. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.